இது வானத்தின் வாசல். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, உங்கள் சந்தோஷத்தின் நேர நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, மற்றவர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள். நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளை உங்களுடைய செல்போனிலே பார்க்க வேண்டுமானால் யூடியூப் சேனல் வழியாக நீங்கள் பார்க்கலாம். அதற்காக நீங்கள் எங்கள் யூடியூப் சேனலை நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இந்த செய்திகளை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் உலகத்தின் எந்த பகுதியிலிருந்தும் இந்த செய்திகளை நீங்கள் கேட்கலாம். மற்றவர்களுக்கும் நீங்கள் இதை அனுப்பி அவர்களையும் பார்க்க வைக்கலாம். இது ஒரு சுவிசேஷ நிகழ்ச்சி. நீங்கள் இதை மற்றவர்களுக்கு அனுப்பி பார்க்க வைக்கும் பொழுது அவர்களும் சுவிசேஷத்தை அறிந்து கொள்கிறார்கள், சாட்சிகளை கேட்பார்கள். அவன் தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து அவர்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கும் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கும் ஏதுவாக இருக்கும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில காணப்படுகிற பிரச்சனைகள், பல்வேறு விதமான குழப்பங்கள், கவலைகள், இவைகளில் எதற்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்துங்கள், அல்லது செல்போன் நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். இல்லாவிட்டால் எழுதி நீங்கள் வாட்ஸ்அப்பிலே நீங்கள் அனுப்பி வையுங்கள். அவைகளுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். அநேகர் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வருகிறீர்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த காரியங்களின் நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுதும் நீங்கள் அதை எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்வதற்கு முன்பதாக இன்றைக்கும் இயேசு செய்த ஒரு அற்புதத்தை நான் உங்களுக்கு சாட்சியாக இன்றைக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, எங்களுடைய திருச்சபையானது கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகாமையிலே கொட்டில்மாடு என்கிற பகுதியில் இருக்கிறது. நியூ இந்தியா ஆராதனை கூடாரம், நியூ இந்தியா சர்ச். இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். எல்லா புதன்கிழமை தோறும் தேசத்தின் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற முழங்கால் யுத்த ஜெபம் நடைபெறுகிறது. எல்லா வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ஜெபங்கள் நடைபெறுகிறது. ஞாயிறு ஆராதனைகள் காலை 8 மணிக்கு, 10 மணிக்கு, இரவு 7 மணிக்கு 3 நேரங்களில் நடைபெறுகிறது. உங்கள் ஜெபங்களில் நீங்கள் இந்த ஊழியங்களை நேசித்து ஜெபிங்கள். எங்களுடைய சபையில் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்கிற நன்மைகளை, அற்புதங்களை தான் நான் சாட்சியாக உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக காண்பிக்கிறேன். இது எங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காகவோ விளம்பரத்திற்காகவோ அல்ல. தேவன் எப்படிப்பட்டவர், நான் பிரசங்கிக்கிற இயேசு எவ்வளவு வல்லமை உள்ளவர், எவ்வளவு பயங்கரமான தேவன், அவர் இன்றைக்கும் எப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உங்களுக்கு காண்பிப்பதற்காக பாருங்கள் ஒரு அற்புதமான சாட்சியை. நான் ஒரு வேலைக்கு தான் போயிட்டுருக்கேன். அந்த வேலைக்கு நான் போகும்போது காலையில் நல்லா தான் போயிட்டு இருந்தேன். அங்கே போன அப்புறமா வேலை செய்துட்டு இருக்கும்போது என்ன நல்ல உடம்பு பலவீனமாக காணப்பட்டது. 6 மணிக்கு இங்கேருந்து போகணும், 2 மணிக்கு பிறகு தான் வீட்டுக்கு நான் வருவேன். ஒரு 10 மணி வரைக்கும் நல்லா தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஒரு 11:30 மணி இருக்கும், என்னால் ரொம்ப முடியலைன்னா மிஷின் ஓடிட்டு இருந்தது. இப்போ மிஷின் ஓடிட்டு இருக்கும்போது எனக்கு அதை ஆஃப் பண்ணிட்டு வெளியே வந்தாலும் மறுபடியும் இந்த வேலை நம்ம தான் செய்யணும். அந்த செய்து முடித்தாமல் என்னால் வரவும் முடியாது. அப்போ இந்த வேலை நான் செய்யணும், வீட்டுக்கும் நான் போகணும். என்னால் நல்ல பலவீனமாகவும் இருக்குது. என்ன பண்ணு தெரியாமல் தானே நான் மிஷினை ஆஃப் பண்ணிட்டு தானே வெளியில் வந்து சேரில் உட்கார்ந்தேன். என்ன அறியாமல் நான் மயங்கி நான் கீழே விழுந்திருக்கேன். உடனே வீட்டில் அந்த வேலை செய்த இடத்துலேருந்து என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணாங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டுக்கார ஆள் பைக்கை கொண்டு வந்தாங்க. அங்கே வந்து இந்த மாதிரி சாரியோட நிற்க முடியாது, துணி மாற்றிட்டு தான் நிற்கணும். பைக்கில் வந்தவங்களுக்கு எனக்கு பைக்கில் யார் என்னால் வீட்டுக்கு வர முடியாது, துணி கூட மாற்ற முடியாது, அந்த அளவுள்ள சூழ்நிலையில் காணப்பட்டது.
அப்புறமா என் மகளுக்கு ஃபோன் பண்ணி அவன் ஆட்டோ பிடிச்சி வந்து என் கணவன் என் மகளும் சேர்ந்து அவங்க ஒரு பலத்தில் என்னை தூக்கி, நடக்க முடியாது, அவங்க பலத்தில் என்னை தூக்கி ஆட்டோவில் வச்சு வீட்டில் கொண்டு வந்தாங்க. வீட்டில் கொண்டு வந்து வந்த உடனே நடையில் தான் நட வாசலில் தானே அப்படியே நான் படுத்துட்டேன். அடுத்த அன்னை ஃபுல்லாமே சாயங்காலம் வரைக்கும் படுக்க தான் ஒரு பிளப்பம், என்ன அறியாமே ஒரு பிளப்பம். சாயங்காலம் ஒரு 6 மணி போல் என்ன மறுபடியும் துணி மாற்ற முடியாது, நைட்ஷீட்டை தானே என்னை ஆட்டில் தூக்கி வச்சு தான் என்னை மருத்துவமனையை கொண்டு போனாங்க. அங்கே குளுக்கோஸ் போடாது, நான் குளுக்கோஸ் எனக்கு ஒன்று போடாண்டான், 2 இன்ஜெக்ஷன் போட்டு என்னை விட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டு நான் வீட்டுக்கு வந்தும் என்ன சரீரத்தில் மறுபடியும் பலன் எனக்கு வரல, பலவீனமாக தான் இருந்தது. 9 மணி இருக்கும் நைட்டு. அந்த நேரத்தில் வந்து என்ன சரீரத்தில் எனக்கு தெரியுது, எனக்கு சரீரம் வந்து முழுவதும் கட்டி வச்சதுக்கு மாதிரி எனக்கு ஒரு உணர்வு. அப்போ இது ஜெபத்தால் அந்த கட்டை உடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோட யாருக்கு நமக்கு ஃபோன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஐரின் சகோதரன் நான் ஃபோன் பண்ணேன். அவங்க உடனே ஃபோனை எடுத்தாங்க. இப்போ என்னால் பேசவே முடியாது, எனக்கு நல்ல பலவீனமாக இருக்கு, எனக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சகோதரிட்ட சொன்ன உடனே அவங்க எனக்காக ப்ரேயர் பண்ணாங்க. மொபைலை காதில் வச்சு அவங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு கூட என்ன ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணும்போது இந்த வார்த்தைகள் கடந்து வந்துச்சு, இருளின் ஆவி, இருளின் ஆவி சகோதரியை சரீரத்தை விட்டு வெளியேறு வெளியான 3 வாட்டி சொன்னாங்க. இந்த 3ஆவது வாட்டி ஜெபம் பண்ண முடிக்கும் பொழுது எனக்கு சரீரத்தின் ஒரு இருள் விலகி போகிறது மாதிரி எனக்கு ஒரு உணர்வு எனக்குள்ளாக கடந்து வந்துச்சு. அந்த நொடி பொழுது எனக்கு ஒரு நல்ல ஒரு சுகம் கிடைச்சது, தேவ பலன் எனக்கு கிடைச்சது. என் தேவாதி தேவனுக்கு நான் மகிமை பேசுறேன். பாத்தீங்களா, பலவீனமான ஒரு சூழ்நிலையில் மருத்துவரை தேடி போறாங்க, ஆஸ்பத்திரிக்கு போறாங்க, அங்கே அவர்களுக்கு விடுதலை கிடைக்கவில்லை. இந்த சூழ்நிலையில அவர்கள் உணர்ந்து கொள்ளுகிறார்கள், என் சரீரத்தில் ஒரு வித்தியாசமா இருக்கிறதே, இது ஒரு நோயாக இருக்க வாய்ப்பில்லை, இது அசுத்த ஆவிகளால் வருகிற ஒரு போராட்டம் என்பதை விளங்கி கொண்டு ஊழியக்காரனுடைய மனைவிக்கு, என்னுடைய மனைவிக்கு அவர்கள் தொடர்பு கொள்ளுகிறார்கள். இதை அறிந்தவுடனே சகோதரி போன்ல ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் உணர்த்துகிறார், அந்த இருளின் ஆவி அதுதான் அந்த பலவீனத்தை கொடுக்கிறது என்பதை உணர்ந்து அதை கடிந்து ஜெபிக்கும் பொழுது அந்த இருளின் ஆவி துரத்தப்படுகிறது. அந்த இருளின் ஆவி துரத்தப்பட்ட உடனே அவங்க சரீரத்தில் இருந்த நோய் முற்றிலுமாய் குணமாகி பூரண சுகம் பெற்றார்கள். பார்த்தீர்களாம், நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவருடைய நாமத்திற்கு இன்றைக்கும் வல்லமை இருக்கிறது. அவர் அற்புதம் செய்கிற ஒரு தேவன், குணமாக்குகிற ஒரு தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு பாதிப்பு, சத்துருவின் போராட்டம், வியாதி, மருந்தா வாங்கி ஆஸ்பத்திரியா போய் சுகமாகாத வெகு நாள் வியாதிகள், வெகு காலமான சில பலவீன போராட்டங்களோடு இருக்கிறீங்களா? கவலையோடுங்க, இயேசு உங்களை சுகமாக்க போகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது, நீங்கள் சுகம் அடைய போகிறீர்கள். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு நீங்கள் சுகமாவீர்கள், நிச்சயமாய் உங்கள் வியாதிகள் சுகமாகும், அசுத்த ஆவிகள் திரட்டப்படும், அற்புதமான விடுதலைகள் உங்களுக்கு நடக்க போகிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி, இயேசு குணமாக்குகிறவர். பாருங்கள், 1 பேதுருவின் புஸ்தகம், 1 பேதுரு 2வது அதிகாரம், 1 பேதுரு 2வது அதிகாரத்தின் 24வது வசனம் சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள், அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள் என்று பேதுரு தன் நிருபத்திலே எழுதுகிறதை பார்க்கிறோம். அவர் பாருங்க, இயேசு சிலுவையிலே நம்முடைய நோய்களை சுமந்தார், அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய பாவங்களை சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவையில் நம்முடைய நோய்களை சுமந்து தீர்த்து விட்டார் என்று மத்தேயு சுவிசேஷத்திலே பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 17ஆம் வசனத்தில் அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார்.
இயேசு சிலுவையில் நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்மை சுகமாக்குவதற்காகவே, நம்மை விடுதலை ஆக்குவதற்காகவே அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய நோய்களை சிலுவையிலே சுமந்தார். நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை அவர் சிலுவையின் மேல் சுமந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவுடைய காலகட்டத்திற்கு சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த தீர்க்கதரிசிகளில் ஒருவராகிய ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறதை பாருங்கள். ஏசாயா 53வது அதிகாரம், ஏசாயா 53வது அதிகாரம் 4-5 வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம், குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி அவர் தரிசனத்திலே பார்க்கிறான். இயேசுவினுடைய காலகட்டத்திற்கு சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி தன் தரிசனத்திலே பார்க்கும் பொழுது ஒருவர் சிலுவை சுமந்து கொண்டு போகிற அந்த கோர காட்சியை பார்த்து அவர் எழுதுகிறார், நம்முடைய பாடுகளை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய கஷ்டங்களை அவர் சுமந்து போகிறார். அவர் சுமந்து போகிறார். அது சுவிசேஷத்தில் மத்தேயு எழுதும் பொழுது அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார். அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஏதோ ஒரு பலவீனத்தோட இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏதோ ஒரு வியாதியோட இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்களா? உங்க பிள்ளையுடைய சரீரத்தில் ஒரு வியாதி இருக்கலாம், அல்லது கணவனுடைய சரீரத்தில் ஒரு வியாதி இருக்கலாம், இல்லது தகப்பன் தாயினுடைய சரீரத்தில் ஒரு நோய். அந்த நோய் உங்கள் குடும்பத்தை கொடிய உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கலாம். தாங்க முடியாத அந்த பலவீனம், அதனுடைய வலி வேதனை உங்களை ஒருவேளை பாடாய்படுத்தி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். உங்கள் சரீரத்தில் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற அந்த நோய், உங்கள் சரீரத்தில் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற அந்த நோயினால் வரக்கூடிய வலி, உங்கள் சரீரத்தில் நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற அந்த வியாதியினால் வரக்கூடிய கொடும் துயரங்களை இயேசு உங்களுக்காக 2000 வருஷத்திற்கு முன்பதாகவே சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். நம்ப முடியல? இதை உங்களால் ஒருவேளை நம்ப முடியாம இருக்கலாம். இது சத்தியம், சத்திய வேதம் சொல்லுகிற உண்மை. அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார். வேண்டுமென்றால் உங்கள் வீட்டில் வேத புஸ்தகம் இருக்குமானால் அதை எடுத்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 17ஆம் வசனம், அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இன்றைக்கு நீங்கள் உங்கள் சரீரத்தில் சுமந்து கொண்டிருக்கிற கொடிய கேன்சர் நோயாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் சரீரத்தில் சுமந்து கொண்டிருக்கிற கொடிய ஆஸ்துமா வியாதியாக இருக்கலாம். நீங்கள் உங்கள் சரீரத்தில் சுமந்து கொண்டிருக்கிற இருதய நோய், சிறுநீரக பாதிப்புகள், கண் பார்வை பாதிப்புகள், நரம்பு மண்டல பாதிப்புகள், எலும்பு பாதிப்புகள், நீங்கள் உங்கள் சரீரத்தில் சுமந்து கொண்டிருக்கிற பக்கவாத நோய், நீங்கள் உங்கள் சரீரத்தில் சுமந்து கொண்டிருக்கிற தைராய்டு வியாதிகள், நரம்பு பாதிப்புகள், பார்வை பாதிப்புகள், குடல் சம்பந்தமான வியாதிகள், கணையம் கல்லீரலில் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள், சிறுநீரகத்தில் கல்லால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்புகள், இப்படி பல நோய்களை உங்கள் சரீரத்தில் சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே, இதை இயேசு சிலுவையில் சுமந்து விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சுமந்து விட்டார். அவர் சுமந்ததை நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்காகவோ அல்ல. வேதம் தெளிவாக எழுத வைத்திருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு 8:17, அவர் யாரோ ஒருவருடையதை அல்ல, என்னுடைய நோய்களை சுமந்தார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி,
கொடிய வலி வேதனையை உன் சரீரத்தில் சுமந்து கொண்டிருக்கிறாயா? உன் வாயை திறந்து சொல்லிப்பார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, தாயே தகப்பனே, உங்க வாயை திறந்து சொல்லி பாருங்க. இயேசு என் நோய்களை சுமந்தார். இயேசு என் நோய்களை சுமந்தார். இதை நம்புவதற்கு இன்றைக்கு ஒருவேளை கடினம். ஏனென்றால் இதை நீங்கள் நம்ப முடியாதபடி, இதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி பிசாசானவன் உங்கள் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். எப்பொழுது இதை நீங்க நம்புறீங்களோ, எப்பொழுது இதை ஏற்றுக்கொள்கிறீங்களோ, என் நோய்களை அவர் சுமந்தாருங்க, நான் சுமக்க வேண்டியதே இல்லை, நான் இந்த வலியை அனுபவிக்க வேண்டியதே இல்லை, நான் இந்த நோயினால் பாடுபட வேண்டியதே இல்லை, இது எல்லாவற்றையும் எனக்காக இயேசு சிலுவையில் அனுபவித்து விட்டார் என்று நீங்கள் நம்பும் பொழுதே உங்கள் நோய்கள் சுகமடைந்துவிடும், சுகமடைந்துவிடும், சுகமடைந்துவிடும். ஏன் தெரியுமா? ஏற்கனவே உங்கள் நோயை அவர் சுமந்து விட்டார் என்றால் நீங்கள் ஏற்கனவே சுகமாகி விட்டீர்கள். இது என்ன பிரதர் சொல்றீங்க? நான் இன்னைக்கு இப்ப கூட அந்த வலியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் சுகமாகி விட்டீர்கள் என்று சொல்லுகிறீர்கள். இது முட்டாள்தனமல்ல இருக்கு, இது கேட்கறதுக்கு பைத்தியாரத்தனமல்ல இருக்கு. நான் அந்த வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், நீங்கள் என்னை பார்த்து சுகமாகி விட்டீர்கள் என்று சொல்லுகிறீர்களே என்று நான் சொல்லலைங்க. அப்போஸ்தலன் பேதுரு அதை எழுதி வைத்திருக்கிறார். அவருடைய நிருபத்தில் பேதுரு எழுதி வைத்திருக்கிறதை ஒரு முறை வாசித்து பாருங்கள். உங்களிடத்தில் வேத புஸ்தகம் இருக்குமானால், நீங்கள் பைபிள் வைத்திருப்பீர்களானால் பாருங்கள், இல்லாவிட்டால் திரையிலே தெரிகிற வசனத்தை படியுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் குணம் ஆவீர்கள் என்று பேதுரு எழுதவில்லை. எப்படி எழுதியிருக்கிறார்? பரிசுத்த ஆவியில் ஏவப்பட்டு எப்படி எழுதியிருக்கிறார் என்றால், நீங்கள் குணம் ஆனீர்கள், நீங்கள் குணம் ஆனீர்கள். இதான் உண்மைங்க, இதான் சத்தியம். இதை நாம் நம்புகிற வரைக்கும் நம்முடைய நோய்கள் குணமடையாது. எப்போ நம்புறோமோ, நான் ஏற்கனவே குணமாயிட்டேன். எப்படி குணமானேன்? மருந்து மாத்திரையில் அல்ல. எப்படி நான் குணமானேன்? என் இயேசு என் நோய்களை சுமந்தார், என் இயேசு என் நோய்களை சுமந்தார். இன்னொரு காரியத்தை சொல்றேன், இது நம்புறது கடினம். உங்கள் சரீரத்தில் இந்த வியாதி வருவதற்கு முன்பதாகவே உங்களுக்கான சுகத்தை இயேசு கொடுத்து விட்டார். உங்களுக்கான சுகத்தை இயேசு கொடுத்து விட்டார். எப்பொழுது கொடுத்தார்? கல்வாரி சிலுவை மரத்தில் தன் 2 கரங்களை விரித்து கொடுத்து, அவருடைய சரீரம் முழுவதும் அடித்து கிழிக்கப்பட்டு, இரத்தம் வடிய வடிய சிலுவை மரத்திலே உயர்த்தப்பட்டு தொங்கி நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்தாரே, அப்பொழுதே அவர் நம்முடைய நோய்களை குணமாக்கி விட்டார், குணமாக்கி விட்டார். ஒரு மனுஷனுடைய சரீரத்தில் வியாதி வருவதற்கு வேத புஸ்தகம் சில காரணங்களை சொல்லுகிறது. 1, பாவம். பாவத்தினால் வியாதி வருகிறது. நாம் செய்கிற பாவம் வியாதியை கொண்டு வந்து விடுகிறது. அதனால தான் இயேசு சிலரை சுகமாக்கும் பொழுது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். கொடிய திமிர்வாதக்காரனாக படுக்கையில் படுத்து கிடக்கிற, பல ஆண்டுகளாய் வியாதிப்பட்டு எழும்ப நடக்க முடியாமல் படுக்கையில் படுத்து கிடந்த ஒரு மனுஷனை இயேசு சந்தித்த போது அவனை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, எழும்பி நட. ஏன்? அவனுடைய பாவம் அவனுக்கு வியாதியை கொண்டு வந்தது. பாவம் வியாதியை கொண்டு வரும். 2வது வியாதிக்காக வேதம் சொல்லுகிற காரணம் சாபம். முன் தலைமுறையினர்கள், முன்னோர்கள், முற்பிதாக்கள், தகப்பன், தாய், தாத்தா, முன் தலைமுறை சார்ந்தவர்கள், முற்பிதாக்கள், அவர்களுடைய பாவம் அல்லது அவர்களால் தலைமுறையாய் தொடர்ந்து வருகிற சாபம் சில குறிப்பிட்ட வியாதியை அந்த குடும்பத்திலே கொண்டு வரும். குறிப்பிட்ட வயதில் வியாதியை கொண்டு வரும். தகப்பனுக்கு இருக்கிற நோய் மகனுக்கு வரும். தகப்பன் ஏற்பட்ட அதே நோய் மகனுக்கு வந்து மரிப்பான். மகனுக்கு வந்து அதே நோய் பேர பிள்ளைக்கு வரும். இது சாபத்தினால் வருகிற வியாதி. சந்ததியாய் வரக்கூடிய கொடிய நோய். இது சாபத்தினால் வரக்கூடிய வியாதி. அந்த சாபத்தினால் வரக்கூடிய வியாதி அது அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கும். பாவத்தினால் வரக்கூடிய வியாதி
பாவம் மன்னிக்கப்படும் பொழுது சுகம் அடைகிறது. சாபத்தினால் வருகிற வியாதி சாபம் நீக்கப்படும் பொழுது சுகம் அடைகிறது. எப்படி சாபம் நீக்கப்படும்? இயேசுவால் நீக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்காய் சாபமானார். அவர் நமக்காய் சாபமானார். சாபத்தின் அடையாளமாய் இருக்கிற முள்முடியை அவர் தன் சிரசில் ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டபடியால் அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டார். நம்மேல் இருக்கிற சாபத்தை போக்கினார். வேதம் சொல்லுகிறது, அவருடைய மாசற்ற பரிசுத்த இரத்தம் பூமியில் சிந்தப்பட்டது. எதற்காக? நம்முடைய பாவங்களுக்காக. அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார். அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார். அவர் பாவி அல்ல. அவர் தண்டிக்கப்படுவதற்கு பாவி அல்ல. அவர் மேல் குற்றம் சாட்டுவதற்கு ஒரு பாவமும் ஒருவரும் கண்டுபிடிக்கவில்லை, இனியும் கண்டுபிடிக்க முடியாது. பின்ன எதற்காக இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார்? என்ன பாவம் செய்தையா இந்த நீதிமான் அடிக்கப்பட்டா? ஏன்? நம்முடைய பாவம், நம்முடைய பாவம். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரர், நீங்க கிறிஸ்தவர்களோ கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களோ யாரா இருந்தாலும் சரி, உங்க பாவத்துக்காக இயேசு சிலுவையிலே அறையப்பட்டார். உங்கள் பாவத்தை மன்னிக்கும் அதிகாரமுடையவராய் மாறினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். ஆகையால் இயேசு என் பாவத்தை மன்னித்து பாவத்தினால் வந்த வியாதியை சுகமாக்க முடியும். என் சாபத்தை போக்கி சாபத்தினால் வந்த நோயை குணமாக்க முடியும். மூன்றாவது வேதம் சொல்லுகிறது, வியாதிக்கான இன்னொரு காரணம் அசுத்த ஆவிகள். அசுத்த ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள், அது என் சரீரத்துக்குள்ளே புகுந்து என்னை பலவீனப்படுத்தும், என்னை கட்டி வைக்கும். கை செயல்பட முடியாமல் செய்யும், கால் செயல்பட முடியாமல் செய்யும், திடீரென்று வலியை உண்டாக்கும், வயிற்று வலியை உண்டாக்கும், திடீரென்று கண் பார்வையை மங்கி போக பண்ணும், எலும்புகளை பாதிக்கும், நரம்புகளை பாதிக்கும் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அநேக காரியங்களை எனக்கு வேதத்திலிருந்து சொல்ல முடியும், ஆனால் அதுக்கான நேரம் இல்லை. ஆகையால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அசுத்த ஆவிகளால் வியாதி வரும். நீங்க எந்த ஆஸ்பத்திரி போன குணமாகாது, எந்த மருந்து வாங்கின குணமாகாது, எந்த டெஸ்ட் எடுத்தாலும் நார்மல் நார்மல், எந்த ஸ்கேன் எடுத்தா எந்த டெஸ்ட் எடுத்தா நார்மல், பிளட் ரிப்போர்ட் எல்லாம் நார்மல். ஆனா வியாதி இருந்து கொண்டே இருக்கும், நோய் இருந்து கொண்டே இருக்கும். காரணம் என்ன? அசுத்த ஆவி. அசுத்த ஆவி, உள் ஆவி எந்த மனுஷனுடைய கண்ணுக்கும் தெரியாது, எந்த ஸ்கேனிலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப எப்ப சுகமாகும்? அசுத்த ஆவி துரத்தப்படும் பொழுது சுகமாகும். எப்ப அசுத்த ஆவி துரத்தப்படும்? தேவனுடைய வல்லமை வரும் பொழுது துரத்தப்படும். அசுத்த ஆவிகளை துரத்துவதற்கு என் தேவனுக்கு வல்லமை உண்டு, இயேசுவுக்கு வல்லமை உண்டு. வேதம் சொல்லுகிறது, அவர் பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் பூமிக்கு வந்தார். அவர் சிலுவையில் பிசாசை வென்றார், மரணத்தை வென்றார், பாதாளத்தை வென்றார். அப்ப வியாதி பிசாசினால் வந்தாலும், பாவத்தினால் வந்தாலும், சாபத்தினால் வந்தாலும், எந்த விதத்தில் வந்தாலும் குணமாக்குவதற்கு வல்லமை உள்ள ஒருவர் உண்டு. அவர் பெயர் இயேசு கிறிஸ்து. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். சகல நோய்களையும் சகல வியாதிகளை நீக்கி சொஸ்தமாக்கினா. இயேசுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட வியாதி, இந்த வியாதி இயேசு சுகமாக்குவான், இந்த அளவுக்கு சுகமாக்குவாருங்க. அப்படி இல்லை, வேதம் சொல்லுகிறது, அவர் சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் அவர் சுகமாக்க வல்லவர். இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற வியாதி எந்த நோயா இருக்கலாம், டாக்டர்ஸ் கைவிட்டு இருக்கலாம், மருத்துவர்கள் முடியாது என்று சொல்லி இருக்கலாம், இதுக்கு மருந்தே இல்லைன்னு இன்னைக்கு உலகம் சொல்லலாம். எந்த நோயையும் குணமாக்குவா, எந்த வியாதியையும் குணமாக்குவா, எப்பேற்பட்ட வியாதியை குணமாக்க வல்லமை உள்ளவர் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு நீங்கள் நம்பி பாருங்கள், என் இயேசு என்னுடைய நோய்களை சிலுவையிலே சுமந்து விட்டான், என்னுடைய நோய்களை சுமந்து விட்டான், என் பிள்ளையின் நோய்களை சுமந்து விட்டான், என் கணவனின் நோயை இயேசு ஏற்கனவே சுமந்து தீர்த்து விட்டான். ஓ, என் குடும்பத்தில் இன்றைக்கு நான் அனுபவிக்கிற இந்த கொடிய வேதனை நோயினால் எத்தனை எத்தனை இழப்புகள், ஆஸ்பத்திரியை
போய் என் பணத்தை அத்தனை இழந்து விட்டேன், சொத்து அத்தனை இழந்து விட்டேன், எல்லாவற்றையும் இழந்து விட்டேனே. ஆமென். இன்றைக்கு தான் தெரிகிறது என் நோய்கள் எல்லாவற்றையும் இயேசு சுமந்து என்னை குணமாக்கி விட்டார். நான் ஏற்கனவே குணமாகி விட்டேன். ஆனால் இதை நான் அறிய விடாதபடி பிசாசின் கண்ணை மறைத்து வைத்திருக்கிறான். இதை நம்ப முடியாதபடி என் இருதயம் இன்றைக்கு அடைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், எப்படி நான் இந்த தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொள்வது? எப்படி நான் இந்த சுகத்தை, என் ஆண்டவர் எனக்காய் சிலுவையிலே சம்பாதித்த இந்த சுகத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? அதுக்கான வழி என்ன? நீங்கள் விசுவாசிங்கள். இந்த இயேசுவை விசுவாசிங்கள், வேற ஒன்று செய்ய வேண்டாம். என்ன பிரதர் சொல்றீங்க? எத்தனை வருஷமா ஆஸ்பத்திரிக்கு அலைகிறேன், எத்தனை ஆபரேஷன், எத்தனை டெஸ்ட், எத்தனை அலைச்சல், எங்கெல்லாமோ போயிட்டேன். நீங்க சொல்றீங்க ஒண்ணுமே செய்யண்டாம், விசுவாசித்தால் போதும். இது என்னங்க? இது எப்படி நம்பவே முடியல? நீங்க நம்பி பாருங்கள் ஐயா. என் அன்பு சகோதரா, இந்த ராத்திரி நீ நம்பு. இயேசு எனக்காக சிலுவையில் இந்த நோயை சுமந்தா, எனக்காக இயேசு இந்த வியாதியை சுமந்தா, எனக்காக இன்றைக்கு நான் அனுபவிக்கிற இந்த வேதனை இயேசு சிலுவையிலே அனுபவித்து விட்டான். நான் அனுபவிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என் நோய்களை அவர் குணமாக்குகிறான், குணமாக்கி விட்டார். நான் சுகமானே. வாயை திறந்து சொல்லி பாருங்க. உங்க இருதயத்துல விசுவாசித்து வாயினால் பேசி பாருங்கள். என் நோயை இயேசு குணமாக்கினார், நான் சுகமானே, நான் சுகமானேன். சும்மா இது ஒரு மந்திரமாக அல்ல, சும்மா இது ஒரு வார்த்தையாக அல்ல. இருதயத்தில் நம்ப வேண்டும். இந்த இயேசு உங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டதை நீங்கள் நம்ப வேண்டும். இந்த இயேசு உங்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினதை நீங்கள் நம்ப வேண்டும். இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீ பிழைப்பாய், விசுவாசத்தினால் அற்புதம் நடக்கும். நீ விசுவாசித்தால் உனக்கு குணமாகும், நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு ஆகும். ஆகும். என்னுடைய திருச்சபையில் ஒரு முறை ஒரு சகோதரி வந்திருந்தார்கள். அவருடைய மகன் சிறு வயது, சிறுவன், 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பருவம். அவனுடைய 3 வயதிலே அவனை இரத்த புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டான். பல லட்சங்களை செலவு பண்ணி பல ஆஸ்பத்திரிகளுக்கு போய் அதை அவர்கள் சுகமாக்கினார்கள். ஆனால் மறுபடியும் சில வருடங்கள் கழித்து அவனுக்கு அந்த நோய் மறுபடியும் வந்தது. மருத்துவர்கள் குணமாக்கி அனுப்பினார்கள். மருத்துவத்தினால் பல லட்சங்கள் செலவு செய்து குணமாக்கினார்கள். ஆனால் மறுபடியும் வந்தது. இந்த சூழ்நிலையில் என்னுடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். இனி என் மகன் உயிரை காப்பாற்ற செலவு செய்ய எங்களுக்கு பணம் இல்லை. மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அனுமதிக்க வேண்டும், ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க வேண்டும், முன்பதை போல லட்சங்கள் செலவு செய்ய வேண்டும். இப்பொழுது செலவு செய்ய பணம் இல்லை. எல்லாவற்றையும் இழந்து விட்டார்கள். இப்பொழுது ஒரே நம்பிக்கை இயேசு. தேவனுடைய ஆலயத்திலே வந்து கதறி அழுது என் மகனை குணமாக்கும் என்று கதறி அழுது ஜெபித்தார்கள். இயேசுவே நிற்குணமாக்குகிற தேவன், கல்வாரி மலையில் எனக்காக இரத்தம் சிந்தி என் பிள்ளையின் நோயை நீ குணமாக்கும்படி அவருடைய நோயை சுமந்த தேவன் அல்லவா என்று தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்து கதறி அழுது ஜெபித்தார்கள். சில காலம் கடந்து போனது, சில மாதங்கள் கடந்து போனது. அவனை பரிசோதிக்கும்படியாக மருத்துவர்களிடத்தில் போகும் பொழுது நடந்த ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? மருத்துவர்கள் அவனை பரிசோதித்து விட்டு இப்பொழுது அந்த நோய் அவனுடைய சரீரத்தில் இருப்பதற்கான அறிகுறியே இல்லை என்று சொல்லிவிட்டான். இரத்த புற்றுநோய், பிளட் கேன்சர் ஒரு முறை வந்து மறுபடியும் அந்த பாதிப்பு ஏற்பட்டு மகன் இனி பிழைக்க மாட்டான், மரித்து போவான், என் மகனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், கதை முடிந்தது என்று தாய் நினைத்தார்கள். இனியும் லட்சங்கள் செலவு செய்து என் மகனை காப்பாற்ற முடியாது. ஒருவேளை கடனை வாங்கி லட்சங்களை செலவு பண்ணி மருத்துவம் பண்ணினால், அவனை குணமாக்கினால் மறுபடியும் இந்த நோய் வராது என்று என்ன நிச்சயம்? ஆகையால் இனி நான் மருத்துவத்தை நம்புவது இல்லை, இனி நான் மருத்துவத்தை
மருத்துவத்தை நம்புவது இல்லை. இனி என் நம்பிக்கை இயேசு. அவர் என் நோய்களை சுகமாக்குவான், அவர் என் பிள்ளையை குணமாக்குவான். இனி என்னுடைய ஒரே நம்பிக்கை இயேசு. அவர் என் மகனை பிழைக்க பண்ணுவார் என்கிற நம்பிக்கையோடு எங்களுடைய ஆலயத்தில் வந்து ஆராதித்து ஜெபித்த அந்த சகோதரிக்கு அவள் விசுவாசித்தபடியே இயேசு இலவசமாய் குணமாக்கினார். எந்த பணமும் செலவில்லாமல் இரத்த புற்றுநோயை இயேசு சுகமாக்கினார். ஆகையால் நான் இன்றைக்கு தைரியமாய் சாட்சியாய் சொல்லுகிறேன், இந்த இயேசு உங்களுடைய நோய்களை குணமாக்க வல்லவர். இன்றைக்கு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நோய், இந்த நோய் நீங்கள் அனுபவிக்க வேண்டியது அல்ல. இந்த வலி நீங்கள் அனுபவிக்க வேண்டியது அல்ல. இந்த வேதனையை நீங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை ஏற்கனவே இயேசு உங்களுக்காக அனுபவித்து விட்டார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். சிலுவை மரத்தில் தொங்குகிற அந்த அருள்நாதரை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். அவருடைய சரீரம் முழுவதும் காயம், அவருடைய சரீரம் முழுவதும் இரத்தம், அவருடைய சரீரம் முழுவதும் வேதனை. அவர் பட்ட பாடுகள், அடைந்த துயரம் சொல்லி விவரிக்க முடியாது. எந்த மனிதனும் விளக்கி சொல்ல முடியாத கொடிய வேதனையை இயேசு அனுபவித்தார். எதற்காக ஐயா? எதற்காக? உங்களுக்காக. உங்கள் நோய்களை அவர் தீர்ப்பதற்காக, உங்கள் பாடுகளை அவர் மாற்றுவதற்காக, உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுவதற்காக. உங்கள் நோயை தான் இயேசு சுமந்தார். இந்த நோயினால் நீங்கள் இன்றைக்கு அனுபவிக்கிற இந்த வேதனையை இயேசு ஏற்கனவே அனுபவித்து விட்டார். எனக்காக என் அப்பா இயேசு என் வேதனைகளை அனுபவித்து தீர்த்து விட்டார். என் நோய்களை சுமந்து விட்டார். இனி நான் ஏன் இதை சுமக்க வேண்டும்? சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அவரை நம்பினால், நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டால், நீங்கள் இந்த வார்த்தையை நம்பினால் நிச்சயமாய் நீங்கள் குணமாவீர்கள். நீங்கள் நிச்சயமாய் குணமாவீர்கள், சாட்சியாய் நிற்பீர்கள். என் அன்பு சகோதரர், நாள்பட்ட கொடிய வேதனையோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். வருட கணக்கான கொடிய பலவீனத்தோடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். மருத்துவமனையிலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவசர தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்து இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். எங்கே ஒரு இடத்தில் வேதனையோடு, ஐயோ என் வாழ்க்கையில் இத்தனை வருடம் நான் வேதனை அனுபவிக்கிறேனே என்கிற அங்கலாய்ப்போடு சகோதரி இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இப்பொழுது உங்கள் சரீரத்தில் இருக்கிற கொடிய வலி வேதனையின் மத்தியில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். மிக பல வருடமாய் மிக கொடிய வேதனைக்குள்ளாய் இருக்கிற உங்கள் பிள்ளை வைத்துக் கொண்டிருக்கிற சகோதரி இப்பொழுது இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். படுக்கையில் சில ஆண்டுகளாக தகப்பனை பராமரித்துக் கொண்டிருக்கிற ஒரு சகோதரி இந்த செய்தியை நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கலாம். பல ஆண்டுகளாய் படுக்கையில் கிடக்கிற ஒரு கணவனை பராமரித்துக் கொண்டிருக்கிற சகோதரி நீங்கள் இப்பொழுது செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கொடிய நோயினால் ஆஸ்பத்திரி அலைந்து மருந்து என்று அலைந்து கொண்டிருக்கிற ஒரு தாய் இப்பொழுது செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்க வீட்டுல பெரிய பாக்ஸ்ல மருந்து, அந்த ஆஸ்பத்திரி மருந்து, இந்த ஆஸ்பத்திரி மருந்து, சுகருக்கு, கொலஸ்ட்ராலுக்கு, தைராய்டுக்கு, பிரஷருக்கு, இப்படி கெட்டா மருந்து வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் இதை சாப்பிடுறனே அப்படிங்கிற வேதனையோடு இருக்கிற ஒரு தாய், ஒரு தகப்பன் இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்க கூட தான் ஆண்டவர் பேசுறாருங்க. உங்க கூட தான் இன்னைக்கு கர்த்தர் பேசுகிறான். நீங்கள் குணமானீர்கள். நீங்கள் ஏற்கனவே சுகமாக்கப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் இந்த வியாதியோடு போராட வேண்டியது இல்லை. நடக்க முடியாதவர்களாக, கை செயல்படாதவர்களாக, சிறுநீரகம் செயலற்று போய் கொண்டிருக்கிற நிலையில், இருதயம் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலையில், சரீரத்தில் ஏதோ ஒரு கொடிய வியாதியோடு ஐயோ மரணம் வந்து விடுமோ என்கிற மரண பயத்தோடு இப்பொழுது செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் ஏற்கனவே குணமாக்கப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் சுகமாக்கப்பட்டு விட்டீர்கள். இயேசு உங்கள் நோயை சுமந்து தீர்த்து விட்டார். நீங்கள் இந்த வேதனைகளை அனுபவிக்க வேண்டியது இல்லை. நீங்கள் இந்த பாடுகளை அனுபவிக்க வேண்டியது இல்லை. நீங்கள் இந்த துக்கங்களை அனுபவிக்க வேண்டியது இல்லை. நீங்கள் இப்படி அலைந்து திரிய வேண்டியதே இல்லை. இந்த இயேசுவை நம்புங்கள். இந்த இயேசுவுக்கு உங்க வாழ்க்கையில் இடம் கொடுங்கள். இந்த இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த இயேசுவை உங்கள் இருதயத்தில் அவர் தெய்வமாய் நம்புங்கள். அவருடைய சிலுவை பாடு மரணத்தை உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணுங்கள். என் நோய்களை இயேசு நான் குணமானேன், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்பதை உங்கள் வாயை திறந்து சொல்லிக் கொண்டே இருங்கள். திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருங்கள். உங்கள் இருதயத்தில் விசுவாசித்து சொல்லிக் கொண்டே இருங்கள். இதுதான் மருந்து. இதுதான் உங்கள் நோயை குணமாக்கும். கர்த்தருடைய வசனமே உங்களை குணமாக்குகிற மருந்து. விசுவாசித்து பேசுங்கள், சுகமாவீர்கள்.
நீங்கள் சுகமாவீர்கள். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, பரலோகத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தகப்பனே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய ஊழியக்காரனாகிய அடியேன் இன்றைக்கு ஜெபிக்கிறேன். இயேசுவே, உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம் என்கிற இந்த நற்செய்தியை, இந்த உண்மையை நான் இன்றைக்கு ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அநேக வியாதியஸ்தர்கள் இப்பொழுது இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அநேக வியாதிப்பட்டவர்கள் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். கொடிய வலி வேதனையோடு சில பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனையில் உட்கார்ந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். படுக்கையில் இருக்கிற கணவன், தகப்பன், பிள்ளையை வைத்துக் கொண்டு இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் வல்லமை, உம்முடைய குணமாக்குகிற வல்லமை, உம்முடைய சுகம் அளிக்கிற அந்த வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும் அப்பா. இப்பொழுது யாரெல்லாம் இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணுகிறார்களோ, என் இயேசு என் நோய்களை குணமாக்கினா, இயேசு என்னை குணமாக்கினா, அவரின் நோய்களை சுமந்து தீர்த்தார் என்று வாயினால் அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறார்களோ, விசுவாசித்து பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் மேல் இப்பொழுது சுகம் அளிக்கிற வல்லமை இறங்குவதாக, இப்பொழுது இறங்குவதாக. இறங்கட்டும் அந்த வல்லமை, குணமாக்குகிற வல்லமை இறங்கட்டும். நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். அந்த பலவீனப்படுத்துகிற ஆவிகள், இருளின் ஆவிகள் இப்பொழுது துரத்தப்படுவதாக. பலவீனத்தின் ஆவிகள் துரத்தப்படுவதாக. நான் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். வியாதியே, நீ இந்த சகோதரனுடைய சரீரத்தில் இருக்க உனக்கு அனுமதி கிடையாது. இயேசு ஏற்கனவே சுமந்து தீர்த்து விட்டார். இப்பொழுது இந்த சரீரத்தை விட்டு வெளியேறு. இப்பொழுதே இந்த சரீரத்தை விட்டு வெளியேறு. இப்பொழுது இந்த சகோதரனை விட்டு நோய் வெளியேறுவதாக. இப்பொழுது இந்த சகோதரனை விட்டு இந்த வியாதி குணமடைவதாக. இப்பொழுது படுக்கையில கிடக்கிற இந்த சகோதரன் எழும்புவாராக. படுக்கையில கிடக்கிற இந்த சகோதரி எழும்புவாளாக. நான் இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். I command in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் right now வியாதிகள் சுகம் அடைவதாக. வியாதிகள் சுகம் அடைவதாக. Heal in the name of Jesus. இப்பொழுது அற்புதங்கள் நடப்பதாக. இப்பொழுது நோய்கள் சுகம் அடைவதாக. அசுத்த ஆவிகள் அலறி துரத்தப்பட்டு ஓடுவதாக. இத்தனை வருடம் வியாதி படுத்திக் கொண்டிருக்கிற பொல்லாத ஆவி இப்பொழுது துரத்தப்பட்டு போவதாக. ஓ, இந்த நோயை நான் தான் சுமக்க வேண்டும். இது என்னுடைய வியாதி, இது என்னுடைய பலவீனம், இதை நான் தான் அனுபவிக்க வேண்டும் என்கிற அந்த சிந்தனையை நான் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். இப்பொழுதே வேத வசனத்தினுடைய வெளிச்சம் இவர்களுக்கு உண்டாகட்டும். சத்தியத்தை இவர்கள் அறியட்டும். சத்தியம் இவர்களை விடுதலையாக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுதே சகல நோய்கள் குணமடைவதாக. இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு இடத்திலும் சுகமாக்குகிற தேவ வல்லமை இறங்கட்டும். அப்படியே செய்ததற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் சுகமடைந்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அவர் உங்கள் நோய்களை சுமந்து தீர்த்தார். நம்புங்கள், அறிக்கை செய்யுங்கள், சுகமானீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம், ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து